இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 35 48 முடிய இன்றைய சிந்தனைக்கு. எம்மாவு சீடர்கள் இயேசுவை அப்பம் பிட்கையில் கண்டுகொண்ட உடனே இயேசு மறைந்து விட்டார். உடனடியாக அந்த இரவிலேயே அவர்கள் புறப்பட்டு எருசலேம் வருகிறார்கள். எருசலேம் வந்து சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசி கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அதை கண்டு அச்சம் மேலிட்டவர்களான அந்த சீடர்களிடம், ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள். என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானேதான், என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் இங்கும் அங்குமாக அவர்கள் தங்கியிருந்த இடங்களிலே, சென்று கொண்டு இருந்த இடங்களிலே காட்சி கொடுக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதை எண்பிக்கும் வகையில் அவர்கள் காணும்படி செய்கிறார். அவர் இயேசு ஆண்டவர்தான் என்று காயப்பட்ட கரங்களை எல்லாம் காட்டுகிறார். அவர்கள் தெளிவடைகிறார்கள். இயேசுவின் உயிர்ப்பில் உறுதி அடைகிறார்கள். இந்த நிகழ்விலிருந்து நமக்கு பல பாடங்கள் கிடைக்கின்றன. அதில் ஒன்று என்ன என்றால், இயேசுவை பற்றி நாம் வியப்பு மிகுந்தவர்களாய், விசுவாசம் கொண்டவர்களாய், இயேசுவை கண்ட அனுபவத்தோடு நாம் பேசிக்கொண்டிருந்தால், நம் மத்தியிலே உரையாடல் இருந்தால், நம் மத்தியில் அவர் இருக்கிறார். இயேசு சொல்கிறாரே 18:20 மத்தேயு நற்செய்தியிலே, எங்கே என் பெயரால் 2-3 கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று. அந்த வார்த்தைகளை இப்பொழுது ஏன் நாம் எண்ணி பார்க்க கூடாது? அவரை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் என்றால் விசுவாசத்தோடு, வியப்போடு, இறை அனுபவத்தோடு இயேசுவை பற்றி பேசுகின்ற இடங்களிலெல்லாம் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இருந்தால் என்ன கிடைக்கும்? அமைதி உண்டாயிற்று. அமைதியை பெற்றுக்கொள்ளுங்கள். அச்சம் வேண்டாம், கலக்கம் வேண்டாம். குடும்பத்திலே அமைதி இல்லையா? உன்னுடைய உள்ளத்தில் அமைதி இல்லையா? இயேசுவை நீ அனுபவிக்க ஜெபம் செய், இறை வார்த்தைகளை வாசித்து தியானம் செய். உன் பிள்ளைகளோடு, குடும்பத்தோடு, மனைவியோடு, கணவனோடு இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். இறை அனுபவம் பெற முயலுங்கள். ஜெபத்தில் நிலைத்திருக்க முயற்சி எடுங்கள். அங்கே இயேசு இருப்பார். அவர் என்ன கொடுப்பார்? உங்கள் கலக்கத்தில் அமைதி அளிப்பார். உங்கள் அச்சத்தில் அமைதியை கொடுத்து உங்களை உறுதிப்படுத்துவார். அவரை நீங்கள் அனுபவிக்க முடியும். தொட்டு பாருங்கள், நானே தான். காயப்பட்ட கரங்களை காண்பிக்கிறார் இல்லையா? அந்த காயங்கள் நமக்காக, நம்முடைய காயங்கள் ஆறுவதற்காக அவருடைய காயங்கள் உள்ள கரங்களால் நம்மை அரவணைத்து கொள்ளுவார். அன்பு இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உம்மை அனுபவிக்கின்ற அனுபவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், சான்று பகர வேண்டும். எப்பொழுதும் உம்மை பற்றி வியப்பு மிகுந்தவர்களாய் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்பிக்கிறீர். நீர் எங்களை தொடுகிறீர். உம்முடைய தொடு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வரத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுவின் பெயரால் மன்றாடி கேட்கிறோம். உயிருள்ள எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென்.